அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களில் பெரும்பானோர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் எந்த இரட்சிப்புக்குரிய காரியங்களையும் செய்யும் முன் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இதை செய்வதற்கு என்னால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்பார். அவர்கள் ஆமாம் என்று சொன்னால் அதன் பிறகு அந்த காரியங்களை அவர்களுக்கு செய்வார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த செய்தியில் நாம் என்ன சத்தியங்களை எல்லாம் தியானிக்கப் போகிறோம் என்றால், ஒன்று, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு இன்று எப்படி உங்களோடு இடைபெறுகிறார். இன்று எப்படி நீங்கள் பாவம் மன்னிப்படைகிறீர்கள். தேவன் உங்களை எப்படி தனக்குள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ளுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஏன் உங்களுக்கு தெரிவதில்லை. இந்த காரியங்களை பற்றி தான் சுருக்கமாக பேசப் போகிறோம். விசுவாசத்தை பற்றி ஏன் தியானிக்க வேண்டும் என்றால், விசுவாசத்திற்கு அந்த முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறோம் என்றால், எந்த ஒரு ஆத்மாவும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. எபிரேயர் 11:6 இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இனி இயேசு கிறிஸ்து நம்மிடம் எந்த மாதிரியான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், இதை ஒரு சம்பவத்தின் மூலமாக அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாமும் அதை பற்றி தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து பேசும்போது எப்படி வெண்கல சர்ப்பம் அநேகரை ரட்சிக்கும்படியாக வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதோ, அதே போல வருங்காலங்களில் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனுஷகுமாரனும் சிலுவையில் அறையப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும். எந்த மாதிரியான நிலைமை அந்த வனாந்தரத்தில் ஏற்பட்டு எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அதே மாதிரியான நிலைமை இன்றும் ஏற்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். யோவான் 3:14-15 இப்படி சொல்லுகிறது, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். வனாந்தரத்திலே என்ன நடந்தது, எப்படி வெண்கலி சர்ப்பத்தால் ரட்சிக்கப்பட்டனர் என்பதை நாம் ஒரு இயேசு சொன்ன அல்லது எண்ணாமம் 21:4-9 வரை வாசிப்போமானால் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னால் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு மோசையினால் வழிநடத்தி கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்கள் சீன் வனாந்திரத்திலே காதேசில் வந்து சேருகிறார்கள். காதேஸ் ஏதோமுடைய எல்லை பிரதேசம். அங்கு மிரியம் மரித்து போகிறாள். அதே காதேசிலே மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு எதிராக தங்களை செயல்படுத்தி அவரை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினபடியினால் அவர்கள் சாபத்தை ஏற்றுக்கொண்டு இவர்களை வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு அவர்கள் போக முடியாதபடி ஆகிற அந்த இவென்றும் அங்கே தான் நடக்கிறது. அதற்கு தெற்கே இருக்கிற ஓர் மலையிலே இவன் ஆரோன் மரித்து போகிறான். அவனுக்காக 30 நாள் அவர்கள் துக்கிக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிறது. ஆனாலும் ஏதோம் ராஜா என்றால் அவன் ஏசா வழியில் ஏசா வழியில் வந்தவன். அவன் இஸ்ரவேலர்களை தனது நாட்டின் வழியாக அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்படி
இருப்பானே, ஆனால் பல வருஷங்கள் அவங்கள் சுற்றித் திரிவதை சில வாரங்களில் அவர்கள் கடந்து அந்த கானான் தேசத்துக்கு போயிருப்பார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. ஆகவே அவர்கள் தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார், நீங்கள் ஏதோ உங்களை அனுமதிக்கவில்லை என்றால் அவனை நீங்கள் சண்டைக்கு இழுக்கவோ அவனுடைய ராஜ்யங்களில் வலுக்கட்டாயமாக பிரவேசிக்கவோ கூடாது என்று சொல்லிவிட்டார். இதனால் அவர்கள் அந்த ஏதோமை சுற்றி போகும்போது தெற்கே இருக்கக்கூடிய ஒரு ராஜா, கானானியன் ராஜா, அவன் பேர் ஆரோத். அவன் ஓர்மா என்கிற இடத்திலே இஸ்ரவேலை எதிர்கொள்ளும் போது அங்கு தேவன் இஸ்ரவேலர்களுக்கு துணையாக நின்று அந்த ஆராத்தை முறியடிக்கிறார். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஏதோமை சுற்றி வருகிறார்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை எண்ணாமோ 21:4-9 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இங்கு இஸ்ரவேலர்கள் மனமடிவடைகிறார்கள். அதே மன்னாவை சாப்பிடுகிறார்கள். எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டன. அதே மன்னாவை சாப்பிடுவதனால் அவர்களுக்கு மனசோர்வு ஏற்படுகிறது. ஆகையினால் அதை அவர்கள் வருத்ததாக தெரிகிறது. மோசையிடம் அவர் முறையிடுகிறார்கள். தேவனுக்கு அது பிடிக்கவில்லை. தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரத்தையே தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த பிறகும் கூட அதை அவர் வெறுக்கிறார்கள் என்று சொன்னால், அது நிமித்தமாக முறுமுறுக்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுக்கு கோபம் உண்டாகி அவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்கு நடுவே அனுப்புகிறார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் என்றால் அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லியிருக்க குறிப்புகளின்படியாக அது கருத்த ஒரு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பம். அது கடிக்கும் பொழுது தாங்க முடியாத ஒரு வேதனை வரும். அதை சுற்றியும் ஒரு மாதிரியான சூடு உண்டாகும். அது மாதிரி தாகம் நிறைய எடுக்கும். அது சில மணி நேரங்களில் அவர் மரித்து போய்விடுவார்கள். இந்த மாதிரி காரியங்கள் அங்கு நடந்தபோது கொள்ளிவாய் சர்ப்பத்தை தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்பின பொழுது அவர் எல்லோரும் பயந்து மோசையிடம் ஓடினார்கள். ஐயா, நாங்கள் தவறு செய்து விட்டோம். நாங்கள் தேவன் கொடுத்த இந்த உணவை நாங்கள் அற்பமாக எண்ணிவிட்டோம். எங்களுடைய தவறு. நாங்கள் முறுமுறுத்ததும் தவறு. எங்களை மன்னியும். இந்த சர்ப்பங்களை எல்லாம் திரும்ப கொற்றும்படியாக நீர் கர்த்தரிடம் வேண்டும் என்று சொன்ன பொழுது மோசையே வேண்டுகோள் வைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் அந்த சர்ப்பங்களை எல்லாம் விலக்கிக் கொள்ளுகிறார். விலக்கிக் கொள்ளும் பொழுது ஒன்று அவர் மோசையிடம் சொல்லுகிறார், இந்த சர்ப்பங்கள் கடித்தவன் சாகாதிருக்கும்படிக்கு நீ ஒன்று செய்ய வேண்டும். ஒரு கம்பம் எடுத்து அதன் உச்சியிலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வை. எப்படி அந்த சர்ப்பம் கடித்ததினால் தானே அவர்கள்
மரித்து போனார்கள். அதே சர்ப்பத்தினுடைய உருவத்தை செய்து வை, யார் யார் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் உயிர் பெற்றிருப்பார்கள், சாக மாட்டார்கள் என்று சொன்னார். ஜனங்கள் அங்கும் எங்கும் ஓடி, எங்கு வெங்கல சர்ப்பம் எங்கே இருக்கிறது, அது பாளையத்தில் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த சர்ப்பம் கடித்தவுடன் அதை நோக்கி பார்த்தார்கள். அந்த சர்ப்பமும் அவர்களை குணமாக்கவில்லை. அவர்கள் அந்த சர்ப்பம் கடித்த அந்த விஷம் அவர்களை கொல்லாதபடிக்கு அந்த சர்ப்பத்தை பற்றிய அந்த சர்ப்பம் அவர்களை காப்பாற்றவில்லை. ஆனால் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அது என்னை குணமாக்கும் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே ஆழமாக போயிருந்தது. அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் உயிர் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி நான் எப்படியாவது போய் அந்த கம்பத்திலே தொங்குகிற அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்து நான் உயிரடைந்து விடுவேன் என்று விசுவாசித்து ஓடினார்களோ அதே மாதிரியான விசுவாசம் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இனி அந்த வெங்கல சர்ப்பத்திற்கு பின்னால் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள். அதை எசேக்கியா ராஜா அடித்து உடைத்து போட்டான் என்றும் நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18:4 வாசிப்பீர்களேயானால், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இன்றைக்கும் நடக்கக்கூடிய காரியத்திற்கும் அந்த வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்ட அந்த வெங்கல சர்க்கத்திற்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட அந்த கம்பத்திலே அடித்து கொலை செய்யப்பட்டார். இப்பொழுது இல்லை. 2000 வருஷங்களுக்கு முன்னாலே அவர் கொலை செய்யப்பட்டு அவர் அதிலிருந்து இரத்தம் சிந்தி எல்லோரையும் மீட்படைக்க செய்து இப்பொழுது போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். ஆனால் யார் யார் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி அவரை பார்த்தால் எனக்கு மீட்பு அடையலாம் என்கின்ற வேட்கையோடு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் குணமாகிறார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் அறிகிறோம். அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பவர்கள் அவர்களுக்கு இருந்த விசுவாசத்தின் மூலமாக அவர்கள் உயிர் பெற்றது போல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவரை பார்க்கும்போது நமக்கு உயிர் கிடைத்துவிடும், அல்லது நான் ரட்சிக்கப்படுவேன், நான் பாவத்திலிருந்து விலகி நான் நீதிமான் ஆகிவிடுவேன் என்று விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது அந்த விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிப்படைகிறீர்கள் என்று இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகையால் உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது இங்கு விளங்குகிறது. அடுத்ததாக கிறிஸ்துவன் விசுவாசிகள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை புதிய ஏற்பாட்டு காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எடுத்து சொல்லி இருக்கிறார். அதற்கும் அவர் ஒரு சம்பவத்தை வைத்திருக்கிறார். மேலும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவருடைய வார்த்தையினாலே குணமடையும் ஒரு 100க்கு அதிபதியை உன்னுடைய அந்த வேலைக்காரன் குணமாகிறதை பற்றி சொல்லி ஒரு சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறார். லூக்கா 4:35-36 வரை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். பிசாசை இயேசு கிறிஸ்து அதட்டுகிறார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்கள் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார்,
அவைகள் புறப்பட்டு போகின்றன போகிறதே என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இங்கு இயேசு சொன்ன வார்த்தை, கட்டளையிட்ட வார்த்தையின் அடிப்படையிலே என்ன சொன்னாரோ அதே மாதிரி அந்த பிசாசுகள் கேட்டன. இது அந்த யூதேயா தேசம் எங்கும் பரவி இருந்தது. இவர் சொன்னால் பிசாசுகள் கூட அடிபணிகிறது என்பது அங்கு தெரிந்த ஒரு உண்மையாக இருந்தது. அந்த சமயத்தில்தான் இந்த சம்பவம் நடந்தது. லூக்கா 7:1-10 வரை வாசியுங்கள். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். 100க்கு அதிபதியினுடைய வார்த்தையின்படி அவன் கீழ் இருக்கும் 100 பேர்கள் அவன் என்ன கட்டளை இடுகிறானோ அதை செய்வது போல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சொல்லுக்கு அத்தனை பிசாசு கூட்டங்களும் அவைகள் நடுங்குகின்றன, அவைகள் அதன்படி செய்கின்றன. இவ்வளவு அதிகாரம் படைத்தவராக அவர் இருக்கும் பொழுது நான் அவரை வந்து பார்த்து அவர் தன் வீட்டுக்கு வருவதற்கு இந்த வீடு பாத்திரமானதாக இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லட்டும், ஏனென்றால் அவர் வார்த்தையின்படி அவைகள் நடக்கின்றன, அவைகளுக்கு அவைகள் அதாவது கீழ்ப்படுகின்றன என்பது அவனுக்கு தெரிந்திருந்ததால் அவன் இயேசு கிறிஸ்துவனை ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அந்த வார்த்தையினாலேயே என் வேலைக்காரன் குடைமடைவான் என்று சொல்கிறார். அதன்படி நடந்தது என்பதை இந்த வாசித்த போது நீங்கள் அறிந்தீர்கள். இனி இன்றைக்கு என்ன நிலைமையாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பூமியில் இல்லை, அவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய எப்படி இங்கு அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் குணமாகினானோ அதே மாதிரி நமக்கும் குணம் வேண்டும் என்று நாம் அவரை நோக்கி பிரார்த்திக்கிறோம். என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, நீர் வர முடியாது என்பது தெரியும், 2ஆம் வருகையை தவிர அதற்கு முன்னால் நீர் பூமியில் கால் மதிக்க மாட்டீர் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும். எப்படி உம்முடைய வார்த்தை அந்த 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்கியதோ அதே மாதிரி அந்த வார்த்தை என்னையும் குணமாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வார்த்தையின் மேலான விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் அவரை நோக்கி எப்படி அந்த 100க்கு அதிபதி அவனை தன்னை தாழ்த்தி அவருடைய வார்த்தையை கொண்டு தன்னுடைய வேலைக்காரனை குணமாக்கினானோ அதே போல நீங்களும் அவருக்கு முன்னால் நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தை உங்களை குணமாக்க செய்யுங்கள், குணமாக்க கேளுங்கள். அப்படி கேட்கும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. வார்த்தை வேறு எதுவும் இல்லை, உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதாமம். அவர் பேசுகிறது, வேதாமத்தில் எழுதியிருக்கிறது.
என்றாலும் நீங்கள் வேதாகமத்தை படித்து அதிலிருந்தே உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலறிந்து கொள்ளலாம். என்றாலும் அவருடைய வார்த்தை என்று சொல்வதற்கு நான் சொல்வேன், அவர் ஒரு கண் பார்வை பார்த்தாலே போரும். நீ அவர் என்ன செய்ய வேண்டும் நினைக்கிறாரோ அது பூமியிலே நடந்து விடுகிறது. இதிலிருந்து இந்த ரெண்டு சம்பவங்கள் எதற்கு சொல்லப்பட்டிருக்கு, எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒன்று, நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் நடக்கும். அடுத்தது, அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் குணமாகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வந்து என் மேலே கை வைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. சொல்வார்கள், அந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தார், வந்தார், கை வைத்தார், குணமானீர்கள். தேவையில்லை. இந்த காலத்தில் அது தேவையில்லை. உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் அவருடைய வார்த்தை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய வார்த்தையை உங்களை குணமாக்கும். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான் மிகப்பெரிய காரியம். அடுத்ததாக, விசுவாசிகளுடைய பாவங்கள் சிலுவையில் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. முதலில், பூமியில் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. அப்படின்னா தானே அவர் மன்னிக்கிறார் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 28:18-20 வரை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் பூமியிலே மனுஷனாக அனுப்பப்பட்ட பொழுது சகல அதிகாரம் படைத்தவராக வந்தார். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கு மேலும் அதிகாரம், அந்த பிசாசுகளின் மேல் அதிகாரம், எல்லாவற்றிற்கும் அதிகாரம் படைத்தவராக இவர் வந்தார். ஆகையினால் இவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த 20வது வார்த்தையிலே பார்ப்பீர்களே ஆனால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எந்த ஊழியக்காரனும் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நீங்கள் யோவான் 14:16 வாசிப்பீர்களே ஆனால், அங்கு ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளாக வந்த பொழுது அவர் என்ன போட்டிருக்கோம், அவர் சுயமாக பேசுவதில்லை. எவையெல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்படுகிறதோ, எந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் அவர் கொடுக்கிறாரோ அதன்படியே அவர் உங்களை வழிநடத்துகிறார் என்று போடப்பட்டிருக்கும். அதே போல என்னவெல்லாம் இவர் சொல்லுகிறாரோ, என்னெல்லாம் இதுவரைக்கும் சொல்லி போயிருக்கிறார் என்பது உங்களுக்கு இந்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கட்டளையிட்ட யாவையும் மற்றவர்களுக்கு நீங்கள் அவர்கள் நடந்து கொள்ளும்படி அதை போதிக்க வேண்டும். அதை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் சாய்ந்து உங்களுடைய சுய புத்தியினால் நீங்கள் சத்தியங்களை உண்டாக்கக்கூடாது. இது ஊழியர்களுக்கு கண்டிப்பாக சொல்லப்பட்டது. அடுத்ததாக, பாவங்கள் எப்படி மன்னிக்க அதிகாரமுடையவராக இயேசு இருந்தார். தம்மை தேவகுமாரன் என்றும் சிலுவை பாடுகள் மூலம் வந்த இரக்கத்தினால் பாவங்களை மன்னிக்கப்பட்டு விட்டது என்று விசுவாசிப்பவர்கள் பாவ நிவாரணம் பெற்றுக்கொள்ளுகினர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார் இவரால் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும் என்று இன்றும் விசுவாசிக்கிறார்களோ அதனால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று தெளிவாகிறது. பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 1 பேதுரு 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய இரத்தத்தினால். எப்படிப்பட்ட இரத்தம்? விலையேற பெற்றது இரத்தத்தினாலே நீங்கள்
மாசில்லாததும் சுத்தமானதும் குற்றமில்லாததுமான அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து வந்து அவர் பாவத்தை மீட்பதற்காக வந்தார், பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக வந்தார், இரத்தம் சிந்தினார், பாவத்திலே மீட்டார், சென்று விட்டார். ஒருவேளை அவர் வந்து அதன் பிறகு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது இருக்குமேயானால் அவர் இங்கு வந்ததற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகும். அவர் ஏன் வர வேண்டும்? அவர் வந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டு சென்றார். எவைகளெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டதோ, எந்தெந்த காரியம் அவர் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அவ்வளவும் அங்கு முடிந்து சிலுவையிலே முடித்து விட்டார். எல்லாருடைய பாவங்களையும், முன்னால் இருந்தவர்கள், அப்போது இருந்தவர்கள், வரப்போவர்களுடைய பாவங்களையும் கூட அவர் மன்னித்து விட்டார். ஆனால் அவர் மன்னித்த அந்த பாவம் நமக்கு நாம் மன்னிக்கப்பட்டு விட்டோமா, இல்லை நமக்கு அந்த மன்னிப்பு வந்திருக்கிறதா என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய விசுவாசிகளின் பாவங்களை சிலுவையிலே மன்னித்து விட்டார். எதனால் நாம் மன்னிக்கப்படுகிறோம்? முதலில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவிற்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் எப்படி மன்னிக்கிறார்? அவருடைய இரத்தம் சிந்துதலினால் அந்த பாவத்தை மன்னிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. அடுத்ததாக அவர் நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தார். அந்த என்னென்ன பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்தாரோ அத்தனை பாவங்களும் மன்னித்து விடப்பட்டன. 1 பேதுரு 2:24 வாசிப்போமானால் அது தெளிவாகும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எல்லாம் முடிந்து போய்விட்டது. அவர் வந்து எல்லா பாவங்களையும் தன்மேல் சுமந்து அவர் எல்லாவற்றையும் தீர்த்தார். தேவன் உலகத்தாருடைய இங்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை எல்லாம் சிலுவையிலே மன்னிக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் பாவத்திலேயே செத்து கொண்டிருப்பீர்கள். அப்படியானால் தேவன் உங்களை அவரோடு ஒப்புரவாக்கி கொள்ளும் பொழுது உங்கள் பாவம் உங்களுக்கு தடையாக இருக்கும். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து தேவன் நீங்கள் செய்யும் பாவங்களை பற்றி எண்ணாமல், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை மட்டும்தான் தேவன் பார்க்கிறார். எப்படிப்பட்ட பாவம் நீங்கள் செய்தீர்கள், எப்படி அது அதெல்லாம் அவர் பார்ப்பதே கிடையாது. ஏனென்றால் தேவனை பொறுத்தவரை தன் குமாரன் வந்து சிலுவையில் மரித்த பொழுது எல்லா பாவங்களும் உலகில் உள்ளவையில் மன்னித்துப்பட்டன. அது எப்படி மன்னிக்கப்பட்டது என்பது அநேக தடவைகள் நான் பேசியிருக்கிறேன். தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உங்கள் பாவங்கள் நீக்கப்பட ஒரு இரத்தம் சிந்துதல் வேண்டும். அப்போ இன்றும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் உங்களுக்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வெறுமனே உட்கார்ந்து பாவங்களை மன்னித்தார் என்று சொன்னால் ஏற்க முடியாததாக இருக்கும். ஆனால் அவர் அங்கு தேவனுடைய வலது பரிசத்தில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 5:6 வாசிப்பீர்களே. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, அதாவது ரத்தம் சிந்துகிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இன்றும் அவர் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் சொல்லியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 19:11-13 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் அர்மகதோன் யுத்தத்திற்கு போகும்போது இரத்தம் தோய்ந்த வஸ்திரங்களை அணிந்து செல்கிறார்.
அவர் இன்றும் இரத்தம் தோய்ந்த வஸ்திரத்தை அழிந்து அவருடைய இரத்தம் சொட்டு சொட்டாக சொட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த இரத்தங்கள் ஏன் யாருக்காக அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார்? இந்த உலகத்தில் யார் யார் அவருடைய இரத்தத்தினால் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த இரத்தம் சிந்தப்படுகிறது. தன்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டு தான் சுத்தமானதை அறியாததாக இருக்க விசுவாசி ஒரு குருடனாக இருக்கிறான் என்று அப்போஸ்தலர் பேதுரு சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது ஒரு விசுவாசியம் யார் இங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, என் பாவம் எப்படி மட்டும் மன்னிக்கப்படுகிறது, அவன் ரத்தம் சிந்துவதை பார்க்குவதில்லை, வெளியரங்கமாக ரத்தம் சிந்தப்படுவதில்லை, அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நீ அதை கண்டுகொள்ள வேண்டுமானால், ஒரு சில காரியங்கள் உன்னிடம் இருக்குமானால், நீ இந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு போனதை, நீ சுத்திகரிக்கப்பட்டதை நீ அறிந்து கொள்வாய். 1 பேதுரு 2 பேதுரு 1:9 வாசிப்பீர்களே. ஆனால் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். இவைகள் இல்லாதவன் தான் பாவத்திலிருந்து, முன்பு செய்த பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை உணராதவனாக இருக்கிறான். அந்த இவைகள் என்பதை என்ன என்பதற்கு அதே 2 பேதுரு அதே அதிகாரம் 1 5-9 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தீவ பக்தியையும், தீவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். உனக்கு என்ன இருந்தால் நீ உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, நீ பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஏற்றவனாக இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஒன்று, உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். அடுத்து தைரியம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர பாசம், அன்பு, இவைகளெல்லாம் உலகத்திலேயே நடக்கக்கூடிய காரியங்கள். மற்றவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும், சகோதர சிநேகமுடையவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் பொறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும், இச்சை அடக்காமல் உள்ளவர்களாக, இதெல்லாம் உலகத்தில் செய்யக்கூடியது. விசுவாசம் மட்டும் தேவனுக்குரியது. நீங்கள் இவையெல்லாம் செய்து நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் இருப்பீர்களே ஆனால், விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்கள் பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை தேவனால் உங்களுக்கு உணர்த்தப்படும். இவைகளில் விசுவாசமே இல்லாமல் எனக்கு பாவம் மன்னிப்பு அது தெரியவே தெரியாது. நீங்கள் தெரிவதற்காக அவர் உங்களுக்கு ஒரு கண்ணாடி, விசுவாசம் என்ற கண்ணாடி கொடுக்கிறார். அந்த விசுவாசம் என்கிற கண்ணாடியை நீங்கள் பொறுத்து கொள்வீர்களே ஆனால் கொண்டு எப்படி எப்படி உலகத்தில் நடக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இதன் பிரகாரம் நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் பாவம் அந்த விடுபட்டு விட்டீர்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். இது உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியானவரையே உங்களுக்கு உணர்த்துவார். இனி இயேசு கிறிஸ்து விசுவாசி என்று சொல்லும் பொழுது அவர் சதிக அதிகாரத்தையும் வல்லமையும் உடையவர் என்று விசுவாசிப்பது மட்டுமல்லாமல், இயேசு கிறிஸ்து திருத்தவ தேவர்களில் ஒருவர், உலக மக்கள் அனைவரது பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டவர், மனிதனாக வந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், தேவ சித்தத்தின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இவைகளெல்லாம் நாம் விசுவாசித்தால், நமது விசுவாசத்துக்குள்ளாக இவைகளெல்லாம் அடங்கியிருக்கிறது. நாம் அவர் சர்வ அதிகாரத்தையும் சர்வ வல்லமையும் கொண்டவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் திருத்துவ தேவர்களில் ஒருவர் மனிதனாக வந்தார், நமக்காக வந்தார் என்று தெரிந்திருக்க வேண்டும். உலக மக்கள் அனைவரது பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார் என்று தெரிய வேண்டும் என்பது விசுவாசிக்க வேண்டும். தேவ சித்தப்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து போனார் என்பது வேதம் சொல்வதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருந்தால் அதற்கு பெயர்தான்
ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு கேள்வி இதில் வரும், இனிமேல் வரப்போகிறவர்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகின்றன? 1 யோவான் 1:9 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கும், எப்பப்போ பாவம் செய்து விடுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் அதை அறிக்கையிடுங்கள். அது அறிக்கையிட்ட பொழுது நீங்கள் அவர் மேல் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பீர்களே, ஆனால் அடுத்த சனமே அது உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது. உங்களுக்குள்ளாக இருக்க ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். நீ பாவம் செய்து விட்டாய், உடனே அதை அறிக்கை பண்ணு. நீ அறிக்கை பண்ணும்போது உங்களுக்கு அது மன்னிக்கப்படுகிறது. ஆகையினால் எப்போ செய்யக்கூடிய பாவம்னாலும் சரி, அந்த பாவம் நிகழ்ந்து விட்ட பொழுது அதை அறிக்கை பண்ணும்போது அந்த நிமிஷமே அந்த பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விடுகிறது. இனி அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பற்றி சொன்னேன். 1 கொரிந்தியர் 15:1-5 வரை வாசிப்பீர்களே, ஆனால் அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். என்னவெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களினாது பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்வது அவருடைய மனித பிறவி முற்றுகை வைக்கப்பட்ட இடம். அவர் அடக்கம் பண்ண பிறகு அவர் மனிதனாக பூமியில் இல்லை, மறைக்கப்பட்டார். வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இவைகளெல்லாம் விசுவாசித்து உட்கொண்ட விசுவாசம்தான் அது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். முன்பு விசுவாசித்த போல நான் தேவனை அவர் வல்லவராக இருக்கிறார், அதெல்லாம் இன் அடிஷன். அதெல்லாம் விட இதையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தையும் நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். சொல்லப்படும் வேத வசனங்களை கேட்டு தேவனை விசுவாசிப்பதன் மூலம் கிடைக்கப்பெறும் நல்ல பலன்களை அறிந்து உலக காரியங்களால் ஈர்க்கப்பட்டு பின்மாறி போகிறவர்கள் முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் விளைவிக்கிற ஒரு பிரயோஜனமற்ற நிலத்திற்கு ஒப்பாக இருப்பார்கள். இது அது சில சமயங்களில் நடக்கிறது. அவர்கள் விசுவாசத்தின் மூலம் வந்து அவர்கள் அனுபவித்து அவர்களுக்கு ஒரு நிலையத்தில் அவர்களுடைய நெஞ்சிலே ஆவியானவர் பேசுகிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், உங்கள் பாவம் நீங்கிவிட்டது, நீங்கள் நீதிமானாக ஆக்கப்பட விட்டீர்கள் என்று சொன்ன போதிலும் சில உலக பிரகாரமான காரியங்களினாலும் இச்சைகளினாலும் சந்து பந்து அந்த அவருடைய சொந்தங்களின் இறுக்கத்தினாலும் அவர்கள் மனம் மாறிவிடுகிறார்கள். எனக்கு இது இயேசுப்பை நான் பற்றி கொண்டிருப்பேனால் என் குடும்பம் போய்விடும், என் உறவுக்காரர்கள் என்னிடம் வரமாட்டார். இந்த மாதிரிப்பட்ட நிலைமை வரும் பொழுது அவர்கள் ஒன்றுமே செய்யாத வெறும் தரிசு நிலமாக இருக்கிறார்கள். எபிரேயர் 6:4-8 வரை வாசிப்பீர்களேனால், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. யூதாசை உதாரணமாக சொல்ல, எல்லாம் அறிந்தவன்,
அவனுக்கு எல்லாமே தெரியும், தேவகுமாரன் என்றும் தெரியும். எல்லாம் அறிந்தும் அவன் வெறும் 30 காசுக்கு ஆசைப்பட்டு அவன் ஒன்றுமில்லாதவனாக போய்விட்டான். இனி கிறிஸ்தவனாக இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மேல் உறுதியான விசுவாசம் வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு எவ்வளவு உலக பிரகாரமான இச்சைகள் காண்பிக்கப்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சிலுவையில் தொங்கிய இயேசு கிறிஸ்துவை கண்முன் நிறுத்தி அதை அவரை விசுவாசிக்க வேண்டும். முடிக்குமின் ஒரு காரியத்தை உங்கள் மனதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள அசையாத விசுவாசம் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான வெற்றியை உங்களுக்கு தரும். தேவன் சந்தோஷப்படுகிறார் அவர் மேல் நீங்கள் விசுவாசமாக உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால். அன்பான பிதாவை, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, விசுவாசத்தின் தன்மையை பற்றியும் அதை கட்டாயமாக கொண்டிருக்க வேண்டிய தேவையை பற்றியும் உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். ஏனோதானோ என்று விசுவாசியாமல் அவரை உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்து விசுவாசத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் உடனே மண்டியிட்டு தன்னுடைய விசுவாசயின்மையை அறிக்கை செய்து அதனால் இயேசு கர்த்தரிடமிருந்து அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவங்களில் விழக்கூடாது. சந்தர்ப்பத்தினாலும் கட்டாயத்தினாலும் பாவத்தில் விழுந்து விட்டவர்கள் உடனடியாக அவைகளை நீங்கள் அறிக்கை செய்வீர்களே, ஆனால் உங்களுக்கு அந்த பாவங்கள் உடனடியாக மன்னித்துவிடும். வருங்காலங்களிலும் இதே நடக்கும். எப்பப்போ பாவம் நடக்கிறதோ அப்பப்போ அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு அடையாளமாக தான் அவர் எல்லா பாவங்களையும் சிலுவையிலே மன்னித்துவிட்டு சென்றார். பாவத்தை நீ அறிக்கையிடும்போது உடனடியாக அவருடைய இரத்தம் சிந்தப்படுகிறது, பாவம் கழுவப்படுகிறது, அவர் உங்களை ரட்சிக்கிறார், இயேசு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது உங்களுக்கு நடக்க வேண்டும். அதை உங்களுக்கு கூடுதலாக சொல்ல ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பான பிதாவே, ஆமென்.